தென் மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. திருச்செந்தூரில் நேற்று இரவு பெய்த கனமழையால் சிவன் கோயிலுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திருச்செந்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆறுமுகநேரி, ஆத்தூர், காயல்பட்டினம் உட்பட பல்வேறு பகுதிகளில் இரவு பலத்த மழை பெய்த நிலையில் தொடர்ந்து காலையில் லேசான சாரல் மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஜலகாம்பாறை அருவியில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு தடுப்புகளும் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன. படிப்படியாக நீர்வரத்து குறைந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு இருந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி மெதுவாக பயணித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இன்று காலை நடிகர் அர்ஜுன் குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு வேத பண்டிதர்கள் ஆசீர்வாதம் செய்தனர். கோயிலுக்கு வெளியே நிருபர்களிடம் பேசிய நடிகர் அர்ஜுன் சீதா பயணம் எனும் படத்தை இயக்கி தயாரித்துள்ளதாகவும் அந்த படம் அடுத்த மாதம் வெளியாகும் என்றும் கூறினார். படத்தின் வெற்றிக்காகவும் ஆந்திரா, தெலுங்கானா மக்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டேன் என்றும் அர்ஜுன் கூறினார். கேரள மாநிலம் அதிரப்பள்ளி வடபகுதியில் முதலை கடித்ததால் தும்பிக்கை இல்லாத நிலையில் காணப்படும் ஒரு குட்டி யானையை வனத்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட குட்டி யானை தாய் யானையுடன் சேர்ந்து வனப்பகுதியில் உணவு உண்டு ஆரோக்கியமாக இருப்பதாக வனத்துறை தெரிவித்துள்ளது. 7 யானைகள் கொண்ட கூட்டத்துடன் வெளியே வந்து உணவு உண்ணும் பழக்கத்தை அந்த குட்டி யானை வாடிக்கையாக்கி வருகிறது. தும்பிக்கை இல்லாத குட்டி யானை உணவு சாப்பிட தாய் உதவும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க இந்திய அரசு சார்பில் இலங்கை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர். இதை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் கீழ் மேல்முறையீடு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட மீனவர்களுக்கு 18 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 2 கூரல் மீன்கள் 1.65 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. மீன்பிடிக்க சென்ற காரல் என்பவருக்கு விசைப்படகு வலையில் சிக்கிய 22 கிலோ எடையில் ஒரு பெண் கூரல் மீன் மற்றும் 24 கிலோ எடையில் ஒரு ஆண் கூரல் மீன் ஆகியவை கிலோ 3600 வீதம் விற்பனையானது. கூரல் மீனை உணவுக்காக பயன்படுத்துவதில்லை எனவும் இந்த மீனின் வயிற்றுப் பகுதியில் காணப்படும் ரப்பர் டியூப் போன்ற வடிவத்தில் உள்ள நெட்டி கிழங்கு ஆசிய நாடுகளில் விலை உயர்ந்த சூப் தயாரிக்க பயன்படுத்துவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காற்றாலைகள் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காற்றாலைகள் மூலம் ஏற்படும் அதிர்வுகளால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்றும் பவளப்பாறைகள் அழிந்து இனப்பெருக்கம் குறையும் என்றும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மீனவ கிராமங்கள் வெளியேற்றப்படும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே உடனடியாக அவர்களது கோரிக்கை குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் உறுதியளித்தார்.
சேலம் மண்டல வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான தடகள போட்டிகளில் சேலம் மண்டல அலுவலக அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 129 வீரர்கள் பங்கேற்றனர். போட்டிகளில் முதலிடம் பிடித்த வீரர்கள் அனைவரும் இந்திய அளவில் நடக்கும் தடகள போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். நெல்லை மாவட்டம் புதுக்குறிச்சி கிராமத்தில் புதிதாக திறக்கப்பட இருந்த டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். கடைக்கு அருகே பள்ளிக்கூடம் இருப்பதால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறி போராடிய பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாசில்தார் அந்த கடை நடைமுறைக்கு வராது என்று உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நடிகை கௌரி கிஷனின் மனம் புண்பட்டதற்கு வருத்தம் தெரிவிப்பதாக யூடியூபர் கார்த்தி வீடியோ வெளியிட்டிருக்கிறார். உடல் எடை குறித்து இவர் கேட்ட கேள்விக்கு நடிகை கௌரி கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். இவ்விவகாரம் பேசுபொருளான நிலையில் திரைத்துறை பிரபலங்கள் பலரும் யூடியூபர் கார்த்திக்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அவர் தனது கேள்வி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அந்த பொண்ணை அவங்கள நான் பாடி ஷேம் பண்ணல, எடையை தான் ஹீரோ கிட்ட தூக்குனதுனால கேட்டோம். அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது ஒரு ஜாலியான கொஸ்டினா கேட்கப்பட்டது. அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வால் ஏதாவது அவங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருந்தா, மன காயம் ஏற்பட்டிருந்தா, இது எல்லோருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நாமும் நம்ம நிலையிலேருந்து இறங்கி வரணும் அப்படின்ட்டு நான் இந்த நிகழ்வுக்கு வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். எந்த உள்நோக்கமும் இல்லை. இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை என அவதூறு பரப்பி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விஷம பிரச்சாரத்தை செய்து வருவதாக திமுகவின் அமைப்புச் செயலர் RS பாரதி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், ஒரு குற்றம் நடந்த உடனேயே அதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருவதாக சாடியுள்ளார். விஷம பிரச்சாரத்தை செய்து வரும் பழனிசாமி வெட்கி தலைகுனிய வேண்டும் என குறிப்பிட்டுள்ள RS பாரதி, பழனிசாமியின் வழியில் அன்புமணி ராமதாஸ், நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் உண்மையறியாமல் அரசியல் சுயலாபத்திற்காக பெண்களின் பாதுகாப்பை அரசியல் பகடைக்காயாக உருட்டிக் கொண்டிருப்பதாக சாடியுள்ளார். அரசுக்கு களங்கம் விளைவிக்க நினைத்து அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்வதாக குற்றம் சாட்டிய அவர், பெண்களின் பாதுகாப்பில் திமுக அரசு எந்த சமரசமும் செய்யாது என குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் மாணவர் புரட்சியின் போது நாட்டை விட்டு வெளியேற மறுத்த முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவின் அறிவுறுத்தல் காரணமாகவே தமது முடிவை மாற்றிக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கதேச பத்திரிகையாளர் ஒருவருடன் இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் இருவர் இணைந்து எழுதிய இன்ஷா அல்லா பங்களாதேஷ் ஸ்டோரி ஆஃப் அன்பினிஷ்டு ரெவல்யூஷன் என்ற புத்தகத்தில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தீவிரமான போது அந்நாட்டின் ராணுவ தளபதி ஹசீனாவிடம் நாட்டை விட்டு வெளியேற அறிவுறுத்தினார். ஆனால் அதற்கு மறுத்த ஹசீனா இந்திய அதிகாரியிடம் இருந்து வந்த தொலைபேசி அழைப்பை அடுத்து தம் முடிவை மாற்றிக்கொண்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனால் அவர் கொல்லப்படுவதிலிருந்து தப்பியதாக அந்த புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ஜெய்ஷாவுக்கு பேட்டை கையில் சரியாக பிடிக்கக்கூட தெரியாது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரை ஒன்றில் பேசிய ராகுல் காந்தி, இந்த நாட்டில் அமித்ஷா, அம்பானி, அதானியின் மகன்கள்தான் பெரிதாக கனவு காண முடியும் என தெரிவித்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷாவுக்கு கையில் சரியாக பேட்டை கூட பிடிக்க தெரியாது என்றும் விமர்சித்தார். ஒரு ரன் கூட ஜெய்ஷா அடித்ததில்லை என்றும், ஆனால் உலக கிரிக்கெட்டை அவர்தான் வழிநடத்துகிறார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மத்திய அமைச்சர் சுரேஷ் கோபி புதிதாக தொடங்கப்பட்டுள்ள எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணித்தார். முன்னதாக திருச்சூர் ரயில் நிலையத்தில் சுரேஷ் கோபிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ரயிலில் பயணித்த அவர் உடன் பயணித்த குழந்தைகளிடம் கனிவுடன் பேசி அவர்களுக்கு சாக்லேட்டுகள் வழங்கினார். கேரளாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வந்தே பாரத் விரைவு ரயில் சேவையை மாநிலத்தின் வளர்ச்சியில் ஒரு முக்கியமான புரட்சி என்று சுரேஷ் கோபி பாராட்டியதோடு, இந்த திட்டம் கேரளாவின் உள்கட்டமைப்பு மற்றும் சுற்றுலாத்துறையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னையில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே வெளியிட்ட அறிக்கையில், பெண்களுக்கான இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை ஆண்கள் சிலர் பயன்படுத்தி வருவது கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
சமூக நலத்துறையின் எச்சரிக்கையையும் பொருட்படுத்தாமல் ஆண்கள் சிலர் தொடர்ந்து இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்கி வருவதாக புகார்கள் வந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த விதிமீறல்களில் ஈடுபடுவது தெரியவந்தால் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான LICயின் நிகர லாபம் கடந்த காலாண்டில் 32 விழுக்காடு உயர்ந்து 10,053 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. முந்தைய ஆண்டின் ஜூலை செப்டம்பர் காலாண்டில் 7,621 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய LIC இந்த ஆண்டில் அதே 3 மாதங்களில் 10,053 கோடி ரூபாய் லாபம் சம்பாதித்துள்ளது. அதானி குழும நிறுவனங்களில் LIC முதலீடு செய்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றுக் கொண்டவர்கள் உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற விதியை நீக்க ராஜஸ்தான் அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான முன்மொழிவுகளை பஞ்சாயத் ராஜ் மற்றும் உள்ளாட்சித்துறை அனுப்பியுள்ளது. மாநில சட்டத்துறையின் அனுமதி கிடைத்த பின் 1 மாதத்துக்குள் தடை நீக்கம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மம்முட்டி நடிப்பில் ராகுல் சதாசிவம் இயக்கிய பிரம்மயுகம் திரைப்படம் ஆஸ்கர் விருது வழங்கும் அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் அருங்காட்சியகத்தில் திரையிடப்பட உள்ளது. உலக நாட்டறியல் கதைகள் தொடர்பான திரைப்படங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் திரையிடப்பட உள்ளன. இந்த திரையிடல் தொடரில் ஒரே இந்திய படமாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 12ஆம் தேதி பிரம்மயுகம் திரையிடப்பட உள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பாரம்பரிய கானக பாதைகள் வரும் 17ஆம் தேதி திறக்கப்பட உள்ளன. இதையொட்டி வனப்பாதைகளில் செடிகொடிகளை அகற்றும் தூய்மை பணிகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. எருமேலி, வண்டிப்பெரியாறு, சத்திரம் மற்றும் புல்லுமேடு என 18 கிலோமீட்டர் தூரம் உள்ள கானக சீரமைப்பு பணியில் ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுகவின் 75வது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு சென்னை முற்போக்கு புத்தக திருவிழா நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியை முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு, பெரியசாமி, பொன்முடி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அறிவு திருவிழா என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த புத்தக திருவிழா வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்பில் 2 நாட்கள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் அறிவு திருவிழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை வெளியிட்டார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் வெளியிட புத்தகத்தை திமுக பொதுச் செயலர் துரைமுருகன் பெற்றுக் கொண்டார். மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குரல் போராட்டத்தின் நிறம் மக்களின் நம்பிக்கை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புத்தகம் வழங்கியது. இந்நிகழ்வில் வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்களும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், அறிவை மையப்படுத்தி அறிவொளியை பரப்புவதையே தலையாய கடமையாக திமுக கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் அறிவு திருவிழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்துள்ள துணை முதல்வர் உதயநிதிக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். திமுகவை அழிக்க வேண்டும் என நினைப்போரின் எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், திமுகவை போல் வெற்றி பெற வேண்டுமென்றால் திமுகவை போல் அறிவும் உழைப்பும் தேவை என்று குறிப்பிட்டார். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறாங்க. இன்னும் சில அறிவியலிகள் திமுகவை போல வெற்றி பெறுவோம்னு பகல் கனவு காண்றாங்க. திமுகவை போல் வெற்றி பெற திமுகவை போல் உழைப்பும் அறிவும் தேவை. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு திமுக தான். தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டிற்கு செல்லப்போவதில்லை என அறிவித்திருந்த டொனால்டு டிரம்ப் தங்கள் நாட்டின் சார்பில் யாரும் அங்கு செல்ல மாட்டார்கள் என கூறியுள்ளார். தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன குடியேறிகள் கொடுமைப்படுத்தப்படுவதாகவும் மனித உரிமை மீறலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் தென்னாப்பிரிக்க மாநாட்டை புறக்கணிப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். G20 அமைப்பிலேயே தென்னாப்பிரிக்கா இருக்கக்கூடாது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
வெள்ளை இன மக்கள் கொல்லப்படுவதுடன் அவர்களது நிலங்களும் கைப்பற்றப்படுவதாகவும் இதற்காக தென்னாப்பிரிக்காவிற்கான நிதியுதவிகளை நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் பாதிக்கப்படுபவர்களுக்கு அமெரிக்கா அடைக்கலம் தரும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். மரபணு தொடர்பான மிக முக்கிய கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான ஜேம்ஸ் வாட்சன் 97வது வயதில் அமெரிக்காவில் காலமானார். மரபணுவின் இரட்டைச் சுருள் வடிவத்தை 1953ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் விஞ்ஞானி பிரான்சிஸ் கிரிக்குடன் இணைந்து ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடித்தார். இது மரபணு தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு மிக முக்கிய அடித்தளமாக அமைந்தது. 20ஆம் நூற்றாண்டின் மிக முக்கிய கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆராய்ச்சிக்கு 1962ஆம் ஆண்டு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது. அமெரிக்காவில் அரசாங்க நிதி முடக்கம் காரணமாக 5000க்கும் அதிகமான விமானங்கள் வெள்ளிக்கிழமை ரத்து செய்யப்பட்டன. ஒரு மாதத்துக்கு மேலாக ஊதியமில்லாமல் பணியாற்றும் விமான போக்குவரத்து ஊழியர்கள் பலர் விடுப்பு எடுப்பதால் ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த 40 முக்கிய விமான நிலையங்களில் விமான போக்குவரத்தை 4 விழுக்காடு வரை குறைக்க பெடரல் ஏவியேஷன் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த வாரம் 10 விழுக்காடு விமான போக்குவரத்து குறைக்கப்படும். சீனா புதிதாக தயாரித்துள்ள விமானம் தாங்கி கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. புஜியான் என்ற பெயர் கொண்ட இக்கப்பலை அதன் தலைவரிடம் சீன அதிபரும் முப்படைகளின் தலைமை தளபதியுமான ஷி ஜின்பிங் ஒப்படைத்தார். பின்பு கப்பலின் உள்பகுதிகளையும் சீன அதிபர் பார்வையிட்டார். கடற்படை வீரர்கள் அளித்த அணிவகுப்பு மரியாதையை அதிபர் ஷி ஜின்பிங் ஏற்றுக்கொண்டார். அதிநவீன வசதிகள் கொண்ட இக்கப்பலில் J-35, J-15T போன்ற சக்தி வாய்ந்த போர் விமானங்களையும் நிறுத்த முடியும். சீனாவிடம் ஏற்கனவே 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்தாலும் தற்போது இணைக்கப்பட்டது முற்றிலும் உள்நாட்டு தயாரிப்பாகும். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள எரிமலை நெருப்பு குழம்பை கக்கி வருகிறது. கிலாவா என்ற இந்த எரிமலை சீரும் நிகழ்வு சில நாட்களில் தொடங்கக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் மையம் கூறியுள்ளது. இந்த எரிமலை கடந்த ஆண்டு டிசம்பரில் இருந்து சிறிய இடைவெளியுடன் நெருப்பு குழம்பை வெளியேற்றி வருகிறது. உலகில் தீவிர செயல்பாட்டில் உள்ள சில எரிமலைகளில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. பொள்ளாச்சி அருகே நடந்த சாலை விபத்தில் தாத்தாவும் பேத்தியும் உயிரிழந்தனர். கோவில்பாளையம் காளிகண்ணன் புதூரைச் சேர்ந்த 65 வயதான முருகேசன் இருசக்கர வாகனத்தில் மனைவி, மகள், பேத்தி மற்றும் பேரன் ஆகியோரை ஏற்றிச் சென்றுள்ளார். பொள்ளாச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலையில் எதிரே வந்த எலக்ட்ரிக் கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் தாத்தா முருகேசனும் பேத்தி கனிஷ்காவும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த மேலும் 3 சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எம்பி கல்யாண் பானர்ஜியின் வங்கிக் கணக்கின் மொபைல் எண்ணை மாற்றி 56 லட்சம் ரூபாயை ஒரு கும்பல் அபகரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற SBI கிளையில் கல்யாண் பானர்ஜி கணக்கில் ஏராளமான பணம் இருந்தது. இந்த வங்கிக் கணக்கை அவர் தொடர்ச்சியாக பராமரிக்காததை கண்காணித்த சைபர் குற்றவாளிகள் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி மொபைல் எண்ணை மாற்றினர். கல்யாண் கணக்கிலிருந்து 56,39,000 ரூபாயை அபகரித்தனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் பல்வேறு முக்கிய மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விவாதிக்கப்படும் என்றும் நாட்டின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சிகள் விவாதிக்க வாய்ப்புள்ளது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பீகாரிகளை திமுக இழிவுபடுத்தி வரும் நிலையில் தனக்கு பிடித்த தலைவர் ஸ்டாலின் என்று தேஜஸ்வி வெட்கமே இன்றி சொல்வதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார். பாகல்பூரில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமித்ஷா, தேஜஸ்விக்கு மிகவும் பிடித்த ஸ்டாலினின் கட்சிதான் சனாதன தர்மத்தை அவமதித்தது, ராமர் கோவில் கட்டுவதை எதிர்த்தது என்றார். பீகாருக்குள் வரும் ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவளிப்பதை தவிர காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் எதுவும் செய்யவில்லை என்றும் அமித்ஷா தெரிவித்தார். முப்பத்தேழு வயதே ஆன தன்னை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க 30 ஹெலிகாப்டர்களில் தலைவர்களை பிரதமர் மோடி களம் இறக்கியிருப்பதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் பரப்புரையில் பேசிய அவர், யார் முயன்றாலும்
தான் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவதை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இவர்கள் அனைவரையும் விட ஒரு பிகாரி வலிமையானவன் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் என்றும் தேஜஸ்வி யாதவ் பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணி 20 ஆண்டுகளில் செய்யாததை தங்கள் ஆட்சி 20 மாதங்களில் செய்து காட்டும் என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவார் தன் மகன் பார்த் பவார் சம்பந்தப்பட்ட சர்ச்சைக்குரிய புனே நில ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுவிட்டது என்று தெரிவித்துள்ளார். 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் பார்த் பவாருக்கு சொந்தமான நிறுவனத்திற்கு 300 கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை குறித்து அஜித் பவார் விளக்கமளித்துள்ளார். நிலம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் மட்டுமே போடப்பட்டிருப்பதாகவும் தன் மகனோ அல்லது குடும்பத்தினரோ அதற்காக பணம் எதுவும் கொடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அந்த ஒப்பந்தம் மூலமாக நிலம் கைவசப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இன்னும் 10 ஆண்டுகளில் இயந்திரங்களும் ஏஐயும் செய்ய முடியாத வேலைகள் மட்டும்தான் மனிதர்களுக்கு கிடைக்கும் என்று பிரபல விஞ்ஞானியான அசுதோஷ் சர்மா கூறியுள்ளார். மனித அறிவாற்றல் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள பல வேலைகள் தேவைப்படாததாகிவிடும் என்றும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும், ஆனால் அதற்கேற்ப நமது கல்வி முறை இருக்கிறதா என்பதை கேள்வி என்றும் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் செயலரான அசுதோஷ் சர்மா டெல்லி ஐஐடியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசினார். கடந்த 2022 மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய 304 இஸ்லாமியர்கள் மீதான வழக்கை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மத்திய அரசு இஸ்லாமிய தலைவர்களை குறிவைத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்கிறது என்று கூறி 2022 தஞ்சாவூர், அதிராம்பட்டினம் போன்ற இடங்களில் இஸ்லாமிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இது தொடர்பாக அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. இவ்வழக்கை ரத்து செய்த நீதிபதி சுந்தர் மோகன் ஓர் அரசின் மீது அதிருப்தியை வெளிப்படுத்த குடிமக்கள் ஒன்று கூடுவதற்கான உரிமையை இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது என்று கூறினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாளை திமுக மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து விவாதிக்கப்படுவதாகவும் இதில் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்பார் என்றும் கட்சி பொதுச் செயலர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு அளித்த பிறந்தநாள் விருந்தில் மகிழ்ந்தோம் நெகிழ்ந்தோம் என்று நடிகரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். 71வது பிறந்த நாளை கொண்டாடிய கமல்ஹாசன் முதல்வர் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கிருத்திகா தம்பதியர், சபரீசன் ஆகியோருக்கு தனது வீட்டில் விருந்தளித்தார். இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்து தனது சமூக வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கும் கமல்ஹாசன் அவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். அவர்களின் குடும்பத்துடன் தனக்கு கலைஞர் கருணாநிதி தொடங்கி 3 தலைமுறை தாண்டிய நெருக்கம் என்று கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். தங்கள் உறவு நிபந்தனைகளற்ற தூய பேரன்பினால் அளவு கடந்த மரியாதையால் பிணைத்து கட்டப்பட்டது என்றும் அதை உறுதி செய்யும் வகையில் இச்சந்திப்பு நிகழ்ந்ததாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். மாலை விருந்தில் மகிழ்ந்தோம் நெகிழ்ந்தோம் என்றும் கமல்ஹாசன் பதிவிட்டுள்ளார். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பு கடும் போக்குவரத்து நெரிசல் நேரிடுவதால் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. மதுரை மேலூர் சாலையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், உயர்நீதிமன்ற கிளை, வேளாண் கல்லூரி, சென்ட்ரல் மார்க்கெட் உள்ளிட்டவை அடுத்தடுத்து உள்ளதால் நாள்தோறும் வாகன நெரிசல் அதிகரிக்கிறது. எனவே மாட்டுத்தாவணி, ஒத்தக்கடை இடையே உயர்மட்ட பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு ஆய்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் கூறினர். மேட்டூர் அணையில் நீர்வரத்தை விட திறப்பு அதிகமாக இருப்பதால் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6278 கன அடியாக உள்ள நிலையில் பாசனத்திற்காக வினாடிக்கு 15000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. நீர்மட்டம் 2 நாட்களுக்கு 1 அடி வீதம் குறைகிறது. இதுவரை பாசனத்திற்கு 175 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து 98 டிஎம்சி உபரியாக திறக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 6 டிஎம்சி திறக்கப்படுகிறது.
தமிழகம் வழியாக இயங்கும் எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உட்பட 4 வந்தே பாரத் ரயில்களை பிரதமர் மோடி வாரணாசியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், வந்தே பாரத், நமோ பாரத், அம்ரித் பாரத் போன்ற ரயில்கள் இந்திய ரயில்வேயின் புதிய அடித்தளமாக விளங்குவதாக குறிப்பிட்டார். எந்தவொரு நாடும் வளர்ந்த நாடாக உயர அதன் கட்டமைப்பு வசதிகள் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு ஆகிய ஊர்களிலும் நின்று செல்லும். இதோடு சேர்த்து தமிழகத்தில் 9 வந்தே பாரத் ரயில்கள் இயங்குகின்றன. பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்திருக்கும் நிலையில் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகனும் ஜனசக்தி ஜனதா தள கட்சியின் தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ், பாஜக எம்பி ரவிகிஷன் ஆகியோர் பாட்னா விமான நிலையத்தில் சந்தித்து உரையாடியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவில் இணைவீர்களா என்று செய்தியாளர் கேட்டதற்கு, பீகாரில் வேலைவாய்ப்பு பிரச்சினைக்கு தீர்வு காணும் யாருடன் வேண்டுமானாலும் இணைய தயார் என்று தேஜ் பிரதாப் கூறியுள்ளார். தேஜ் பிரதாப் பாஜகவில் சேர்த்துக் கொள்ளப்படுவாரா என்ற கேள்விக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று ரவிகிஷன் கூறியுள்ளார். यहाँ